Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் தேர்வு சம்பந்தமாக பிரமாண பத்திரம் NTA தாக்கல் செஞ்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். நீட் முறைகேடு விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது தேசிய தேர்வுகள் முகமை. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீட் முறைகேடு NTA பிரமாண பத்திரம் தாக்கல் அப்படின்னு லீடிங் நியூஸ் சேனல்ஸில் கொடுத்துருக்காங்க. நீட் தேர்வு ரத்து என்பது தவறிழைக்காத லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அநீதி இழைப்பதாகும். எங்களது அலுவலகத்தில் தான் நீட் தேர்வு வினாத்தாளுக்கான கேள்விகளை நிபுணர்கள் தயாரிப்பர். வினாத்தாளுக்கான கேள்விகள் எவை என்பது நிபுணர்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வினாத்தாள் தயாரிக்கிறவங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்குமா அது எனக்கு தெரில. பட் ஏன்னா கொஷின் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆன்சர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை பிரமாண பத்திரம் தாக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் முறைகேட்டில் 22 மாணவர்களுக்கு 3 ஆண்டு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 22 மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் தடை விதிக்கவும், 33 மாணவர்களின் முடிவுகளை நிறுத்தி வைக்கவும், 9 மாணவர்களின் முடிவுகளை வெளியிடவும் NTA விசாரணை குழு பரிந்துரை. ஏன்னா NTAவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தவறுகள் செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு உச்ச நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி கேட்டாங்க. ஸோ அதற்கான பதிலாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 11th ஜூலை இந்த கேஸ் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வருது இல்லைங்களா, அப்போ இந்த பதிலை சொல்லுவாங்க NTA இந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு. பல்வேறு மையங்களில் நடைபெற்ற 63 முறைகேடு புகார்களில் 13 FIRகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஸோ திங்கட்கிழமை விசாரணைப்போ 6 FIRன்னு சொன்னாங்க. இப்போது நாளைக்கு 11ஆம் தேதி நடக்க போகுது விசாரணையில் மொத்தம் 13 FIRன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கடுத்து ANIயில் ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஃபைல்ஸ் அஃபிடவிட் இன் த சுப்ரீம் கோர்ட் இன் ரிலேஷன் டு த நீட் UG 2024 எக்ஸாம். அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. த NTA ஹேவிங் கம் டு நோ அபவுட் த மால் ப்ராக்டிஸ் பை இண்டிவிஜுவல்ஸ் அட் கோத்ரா அண்ட் ஃபியூ சென்டர்ஸ் அட் பாட்னா ஹேஸ் மேட் அன் அசஸ்மெண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் அட் த கன்சர்ன் சென்டர்ஸ். அந்த கோத்ரா பாட்னாவில் எங்கே பிரச்சனை வந்துச்சோ அங்கே எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் அந்த இவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் வந்திருக்கு அப்படின்னா வெதர் எனி டேஞ்சிபிள் இம்பேக்ட் ஆர் மால் ப்ராக்டிஸ் அட் த சென்டர்ஸ் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் ஸோ ஆஸ் டு ஹேவ் வைட் ஸ்ப்ரெட் ரெமினிஃபிகேஷன் ஆஃப் இம்பேக்டபிள் மேக்னிடியூட் இட் சேஸ். அதாவது அந்த கோத்ரா பாட்னாவில் நடந்த சம்பவங்களை தீர விசாரித்து பார்த்தப்போ அங்கே இருந்து இன்னும் நிறைய வைட் ஸ்ப்ரெட்டாக இந்த மால் ப்ராக்டிஸ் முறைகேடு ஸ்ப்ரெட்டாக இருக்குமா அப்படிங்கிறத விசாரிச்சிருக்கிறாங்க, செக் பண்ணியிருக்கிறாங்க. த டேட்டா அனாலிசிஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஸோ டன் பை த NTA சக்கிங்க்லினா சுருக்கமாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இண்டிகேட்ஸ் தட் த alleged malpractice have not either impacted the sanctity of the entire exam, முழு எக்ஸாமோட புனிதத்தன்மையை அது கெடுக்கலை, ஆர் ரிசல்டட் இன் எனி undue benefit to the students appearing at the centers in Godhra அண்ட் பாட்னா. ஸோ கோத்ரா அண்ட் பாட்னாவில் நடந்த மாதிரி ப்ராப்ளம் வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு அஃபிடவிட்டில் NTA தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அதாவது தவறு செய்தவர்களை தவறு செய்யாதவர்களிடமிருந்து பிரித்து கண்டுபிடிக்க முடியுங்கிறத சொல்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை முன் வைக்கிற மாதிரி தெரியுது. NTA in its affidavit says that the performance chart of the students at the said centers Godhra Patna lalanga reveals that the performance of the students at these centers is neither abnormally higher or nor significantly different from the national average performance of the remaining centers at different places in the country. So that அந்த பிரச்சனை மால் ப்ராக்டிஸ் நடந்த இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களோட மார்க்ஸ் என்டையர் மார்க்ஸையும் எடுத்து பார்க்கல ரொம்ப அப்நார்மலாக அதிகமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஆவரேஜோட ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. The data so prepared also shows that the students from the concerned centers have not scored such marks which would make them eligible or entitle them for admission to the மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் NTA. இங்கே பிரைமரி இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது எய்ம்ஸ், ஜிப்மர், AFMC ஆர் எனி அதர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மெரிட் மார்க்கில் போகிற அந்த காலேஜில் போய் சேர்கிற அளவுக்கு யாரும் பெரிய அளவில் மார்க் வாங்கலை அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்கோர் அந்த டேட்டா அனாலிசிஸ் சொல்லுது அப்படின்னு NTA அவங்களோட அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கிறதா ANI நியூஸ் வெளியிட்டுட்டு இந்த 2 போஸ்ட்டையும் இப்போ நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் NTA அஃபிடவிட் ஃபைல் பண்ணலை. ஃபைல் பண்ணதும் நாங்கள் அஃபிஷியலாக நியூஸை திருப்பி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ் நியூஸ் சேனல்லலாம் பிரமாண பத்திரம் அஃபிடவிட் தாக்கல் செஞ்சுட்டதா நியூஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் கூட.
நாளைக்கு இந்த கேஸ் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.